போதைப் பொருள் கடத்தல் வழக்கில் திரைப்பட இயக்குனர் அமீரிடம் 11 மணி நேரமாக விசாரணை டெல்லியில் நடைபெற்று வருகிறது. இது குறித்து விளக்க டெல்லியிலிருந்து இணைகிறார் எமது செய்தியாளர் ராஜா. ராஜா, இந்த விசாரணையை பற்றி சொல்லுங்க. விசாரணைக்கு பிறகு என்ன நடக்கும்? வணக்கம். ஜாபர் சாதிக் போதைப்பொருள் வழக்கில் இயக்குனர் அமீரிடம் காலை 12 மணி அளவிலிருந்து விசாரணை தொடங்கி தற்போது 10 மணி அளவில் தான் இந்த விசாரணையானது நிறைவேற்றது. அதாவது தேசிய போதைப்பொருள் தடுப்பு பிரிவு இவரை விசாரணைக்கு ஆஜராகுமாறு அழைத்திருந்தார்கள். ஏனென்றால் ஜாபர் சாதிக் தயாரிப்பாளராக சில படங்கள் எடுத்திருக்கிறார். அதில் ஒரு படத்தில் இயக்குனர் அமீருக்கு முன்பணமாக 28 லட்சம் கொடுக்கப்பட்டிருந்ததும், மேலும் 70% படத்து முடிவாயில் இருக்கும் சூழ்நிலையில் இதை தவிர இருவரும் சேர்ந்து ஈசிஆரில் உணவகம் திறந்திருக்கிறார்கள். இது தொடர்பாக எவ்வாறு பணம் வந்தது, மேலும் இந்த பணப்புழக்கம் தொடர்பாக அமீரிடம் விசாரணை நடைபெற்றதாக தகவல்கள் வெளியாகி இருக்கிறது. மற்றும் பல்வேறு கட்டங்களாக 12 மணியிலிருந்து அவரிடம் கேள்வி மேல் கேள்வி கேட்கப்பட்டதாகவும் அதற்கு அவர் பதில் அளித்ததாகவும் கூறப்படுகிறது. விசாரணையின் அடிப்படையில் இயக்குனர் அமீர் சாட்சியமாகவோ விசாரிக்கப்படுவாரா அல்லது குற்றம் சாட்டப்பட்ட நபராக கருதப்படுவாரா என்று விசாரணை முடிவில் தான் தெரிய வரும் என மூத்த அதிகாரி தெரிவித்திருந்தார்கள். மேலும் இவருக்கு எங்கெல்லாம் தொடர்பு இருக்கு, வேறு யாராவது திரைப்பிரபலங்களுடன் ஜாபர் சாதிக்கு தொடர்பு இருந்தா என்று பல்வேறு கோணங்களில் இயக்குனர் அமீருடன் விசாரணை நடைபெறுவதாக தகவல்கள் வெளியாகிருக்கிறது. அடுத்த கட்ட விசாரணை தேதி குறித்து இன்னும் முடிவாகவில்லை. தற்போது விசாரணை முடித்துவிட்டு அவர் இயக்குனர் அமீர் சென்னை திரும்புவார் என கூறப்பட்டிருக்கிறது. உங்களுடைய தகவல்களுக்கு நன்றி ராஜா. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.